அவருடைய சந்ததியினர்கள் அகில முஸ்லிம்கள் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து செவிமடுத்த அற்புதமான ஒரு தகவலை ஹஸரத் சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லி 6469வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் கேட்டேன், செவிமடுத்தேன். எங்களுக்கு சொன்னார்கள், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஹலக்கர் ரஹ்மா, ரஹ்மத்தை படைத்தான். ரஹ்மத் என்றால் இரக்கம். படைப்பு என்பது வெறும் மனுஷன், ஜின்னு, சேரு, கட்டை, மரம், அது மட்டுமல்ல, உணர்வுகளையும் அல்லாஹ் படைத்தான். இரக்கம் அப்படிங்கிறது ஒரு படைப்பு, கோபம் அப்படிங்கிறது ஒரு படைப்பு. இது போன்ற எத்தனை அதாவது குணாதிசயங்கள் சார்ந்தது, கெட்ட குணங்கள் நல்ல குணங்கள்லாம் இருக்கா இல்லையா? இது அனைத்தையுமே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு படைப்பாக தான் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இரக்கத்தை படைத்தான். அதுக்குத்தான் நம்ம அரபியில் ரஹ்மத் அப்படின்னு சொல்லுவோம். அர் ரஹ்மான் இர் ரஹீம், ரஹ்மான் ரஹீம், இந்த ரெண்டுக்கும் அழகான விளக்கம் சொல்லுவாங்க. ரஹ்மானுடைய பொருள் என்ன அப்படின்னா, அதுவும் இரக்கமுள்ளவன் தான். ரஹீம் அப்படிங்கிற பொருளும் இரக்கமுள்ளவன் தான். ஆனால் ரஹ்மான் என்பதனுடைய ஆழமான கருத்து, இந்த துன்யாவில் உலகத்தில் எல்லோருக்கும் சமமாக அனைத்தையும் வழங்கக்கூடியவன். எல்லோருக்கும் உலகத்தில் சமமாக அனைத்தையும் வழங்கக்கூடியவன். பார்த்துலாம் கிடையாது. அவன் முஸ்லீமோ, காஃபிரோ, இந்துவோ, கிறிஸ்டினோ, யாராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சரிசமமாக கொடுக்கக்கூடியவன். அது அல்லாஹ்வை திட்டினாலும் சரி, அல்லது அல்லாஹ்வுக்கு எதிராக இருந்தாலும் சரி, சிலை வணக்கம் செய்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் சமமாக வழங்கக்கூடியவன். ரஹீம், இந்த கேட்டகிரியில் தான் அல்லாஹ் தஆலா நம்மளை வச்சுருக்கான். சுப்ஹானல்லாஹ். அர் ரஹ்மான் இர் ரஹீம் இந்த கேட்டகிரியில் எப்படி வச்சுருக்கான் அப்படின்னா, நாளை மறுமையில் நமக்கு மட்டுமே வழங்கக்கூடியவன். மற்ற யாரும் அதுக்குள்ளே வர முடியாது. நாளை மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் ரஹீம் என்ற அந்த தன்மையை முஸ்லிம்களுக்கு மட்டுமே அல்லாஹ் வெளிப்படுத்தக்கூடியவன். இரக்கம், இரண்டுக்குமே இரக்கம் என்பதாக பொருள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் இர் ரஹீம். வளமையாக ஒவ்வொரு வக்திலையும் நம்ம ஓதுறோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதுவும் நம்ம எல்லா நேரங்கள்லையும் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனைத்திற்கும் பாதுகாப்பு தரக்கூடிய அற்புதமான ஒரு சொல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எந்த செயலை நீங்கள் ஆரம்பித்தாலும், எந்த சொல்லை நீங்கள் பேச துவங்கினாலும், எப்படிப்பட்ட செயல்பாடாக இருந்தாலும் சரி, பிஸ்மில்லாவை கொண்டு நீங்கள் ஆரம்பிங்கன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அது உங்களுடைய அனைத்து விதமான பலா முசீபத்தையும் ஒரு கேடயமாக இருந்து, ஒரு தடுப்புச்சுவராக இருந்து அது உங்களுக்கு பாதுகாக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த ரஹ்மத்தை அல்லாஹ் படைத்தான். இன்னல்லாஹ ஹலக்கர் ரஹ்மா, ரஹ்மாவை படைத்தான். யௌம ஹலக்கஹா மியத ரஹ்மா. அந்த இரக்கத்தை படைக்கக்கூடிய ரஹ்மான் 100 ரஹ்மத்தை அல்லாஹ் படைத்தான். அந்த நேரத்தில், அந்த ரஹ்மத்தை படைக்கக்கூடிய அந்த தருணத்தில் 100 ரஹ்மத்தை அல்லாஹ் படைத்தான். படைத்ததற்கு பிறகு ரஹ்மான் ஃபஅம்சிக் இன்தஹு 99 ரஹ்மா, தன்னிடத்தில் 99 ரஹ்மத்தை அல்லாஹ் பிடித்து வைத்துக் கொண்டான். 100ல் 99 அல்லாஹ்வினுடைய கையில் இருக்கு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரஹ்மத்தை மட்டும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வாரிசில் ஃபீ ஹல்கிஹி குல்லுஹும் ரஹ்மத்தன் வாஹிதா, உலகத்தில் உள்ள அனைவர்களுக்கும் சேர்த்தால் போல் ஒரே ஒரு ரஹ்மத்தை கொடுத்துருக்கான். அந்த ஒரு ரஹ்மத்துக்குள்ளதான் ஒரு தாய் குழந்தையின் மீது வைக்கக்கூடிய பாசம் இருக்கு. ஜீவராசிகள் தன்னுடைய குழந்தைகளுக்கு மத்தியில் வைக்கக்கூடிய பாசம் நம்ம பார்க்குறோமா இல்லையா? ஒரு மானாக இருக்கட்டும், ஒரு ஆடாக இருக்கட்டும், ஒரு மாடாக இருக்கட்டும், அது பலகீனமான விலங்குகளாக இருக்கா இல்லையா? இவைகளெல்லாம்
தனித்து நிற்கின்ற பொழுது அல்லது ஒன்று ரெண்டாக சேர்ந்து நிற்கின்ற பொழுது காட்டுப்பகுதியில் சிங்கம், புலி, கரடி இவைகள் எல்லாம் வந்து துரத்தும் பொழுது துண்டைக்கான துணியை காணன்னு ஓடும் எல்லாம். எப்படியாவது நம்ம உயிரை பாதுகாத்துக்கணுமே அப்படின்னு. அதே நேரத்தில் அது குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா சிங்கமாக இருக்கட்டும், புலியாக இருக்கட்டும், சிறுத்தையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எப்படியாவது போராடி தன் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பயத்தையெல்லாம் விட்டு விட்டு சிங்கத்தோட மோதலுக்கு வரும். ஆடாக இருக்கட்டும், நம்ம பார்க்கணும், நிறைய விஷயங்கள் பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மிகவும் பலகீனமான ஒரு விலங்கு, ஒரு ஆடு மாடு, பலமுள்ள ஒரு சிங்கத்தை எதிர்க்கிறதுடைய காரணம் என்ன? அந்த குழந்தையின் மீது வைத்த பாசம்தான். அந்த பாசமே அல்லாஹ் இந்த உலக மக்களுக்கு கொடுத்த அந்த ஒரே ஒரு ரஹ்மத்திலிருந்து இருக்குங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது போன்று நம்ம வளமையாக நம்ம இறக்கப்படுறோம்ல, ஒரு ஏழையை பார்த்தா இறக்கப்படுறோம், ஒரு விதவையை பார்த்தா இறக்கப்படுறோம், ஒரு அனாதையை பார்த்தா இறக்கப்படுறோம். நமக்குள்ள வரக்கூடிய அந்த இறக்க குணங்கள் இருக்குல்லவா, அதுவும் அந்த ஒரு ரஹ்மத்துக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹ் தன்னுடைய புறத்துலேருந்து ஏன் 99 அவன் கையில் வச்சிருக்கான்? எல்லாம் நமக்குத்தான், எல்லாமே நமக்குத்தான். நாளைக்கு அல்லாஹுக்கு முன்னால் நாமெல்லாம் நின்றதற்கு பிறகு அல்லாஹ் கேள்வி எனக்கு கேட்பான். அப்போ எல்லா அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் பண்ணிவிட்டு முஸ்லீமாக வரக்கூடிய அந்த நபர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானத்தால அந்த 99 இறக்கத்திலேருந்து மன்னிச்சு அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். வேற ஒன்றும் கிடையாது. நம்மீது வைத்த இரக்கம் இல்லைன்னு வைங்களேன், அல்லாட்ட அந்த இரக்கம் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளுக்கும் உடனே தண்டனையை கொடுத்து அழிக்கணும். மது குடிக்கக்கூடிய பாவம், விபச்சாரம் செய்யக்கூடிய பாவம், வட்டி வாங்கக்கூடிய பாவம், திருடக்கூடிய பாவம், அபகரிப்பு, ஏமாற்று, இந்த மாதிரி கோபம், சண்டை, சச்சரவு, கொலை, இப்படியெல்லாம் எக்கச்சக்கமான பாவங்கள் உலகத்தில் நடக்குது. ஆனால் நல்லா தான் இருக்கான். காரணம் அல்லாஹ்வினுடைய 99 ரஹ்மத் அவனை பாதுகாக்குது. நாளை மஹ்ஷர்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், என்னுடைய பிடி மிக பயங்கரமான பிடி, அதை நான் அங்கே வச்சு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறத அல்லாஹ் ஜல்லஷானஹு சொல்லி தருகின்றான். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் ஜல்லஷானஹு அனைத்து பண்புகளையுமே அவன் படைத்திருக்கின்றான்ங்கிறாங்க. இதான் முக்கியமான பண்புகள் படைக்கப்பட்டிருக்கு, நற்குணங்கள் படைக்கப்பட்டிருக்கு. அதே போன்று எல்லாமே உணர்வுகள் படைக்கப்பட்டிருக்கு. எல்லா உணர்வுகளும் படைச்சிருக்கான் அல்லாஹ் ஜல்லஷானஹு. அந்த அனைத்து உணர்வுகளுமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்ததுதான் அஸ்மாவுல் ஹுஸ்னா. அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹ்வினுடைய 99 திருநாமங்கள் இருக்கா இல்லையா, அல்லாஹுவை சேர்த்து 100, அல்லாஹுங்கிற இதை சேர்த்து 100. அந்த 99 திருநாமங்களுடைய பொருளை எடுத்து பாருங்க. சில பள்ளியாசல்ல நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி டைல்ஸ்லேயே 100 பேரை எழுதி போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம பள்ளி உள்ளக்கையே என்ன இங்கேருந்து அப்படியே வரிசையாக ஆரம்பிச்சு அப்படியே டைல்ஸ் வரி அப்படியே வரிசையாக வரும் அல்லாஹ்வினுடைய பேர். நம்மளும் அதை போடணும். அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ்வினுடைய என்னென்ன பண்புகள் இருக்கோ அத்தனை பண்புகளையுமே மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். பார்வை, செவித்திறன், பேச்சாற்றல் எல்லாமே அல்லாஹ் ஜல்லஷானஹு என்ன செஞ்சிருக்கான், மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஏன்? தன்னுடைய சிஃபத்தை, தன்னுடைய படைப்பாகி இந்த மனிதனிடமிருந்து அல்லாஹ் தஆலா அதை வெளிப்படுத்தி பார்த்து அழகு பார்க்குறான். என்ன செய்யறான்? வெளிப்படுத்தி அழகு பார்க்குறான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த ரஹ்மத்தை விளங்கி அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக ஆக வேண்டும் என்பதைத்தான் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எந்தெந்த காரியங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ, அல்லாஹ்வை எப்படி விளங்க வேண்டுமோ அந்த விளக்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்து அவனுக்கு